ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நேம் கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி சேட் நம்ம கிரியேட் பண்ணணும். அதை நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண முடியாது. மேனுவலாக கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு அதை நேம் சேஞ்ச் பண்ணணும், லெட்டர் சேஞ்ச் பண்ணணும், நிறைய விஷயம் அதில் இருக்குது. உங்களுக்கு வாங்க அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த சேட்டை நான் கிரியேட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் அதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், நேம் இருக்குது, நம்பர் இருக்குது. இதில் நம்ம இப்போ சேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துக்குங்க ஈக்குவல் டு கொடுத்துக்குங்க. ஈக்குவல் டு கொடுத்து இந்த நம்ம சேட்டு க்ரியேட் பண்ணோம்னா ரிப்பீட் ஃபங்க்ஷன் இருக்குது. ரிப்பீட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணியிருக்கீங்க. ரிப்பீட் டைப் பண்ணால் அங்கே பாருங்கள், நம்மளுக்கு கீழே கிடச்சிட்டு பாருங்கள். ரிப்பீட் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு ஷிஃப்ட் அழுத்தி இங்கே சைடு ஸ்லாஷ் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சென்டர் ஸ்லாஷ் இங்கே வந்துருங்க. சென்டராக ஒன்று வந்துடும். திரும்ப டபுள் கொட்டேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு நம்ம எந்த நம்பரை சேட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை, அந்த வேல்யூவை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிளிக் பண்ணிப்போம். அடுத்தது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிளிக் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாருங்கள், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம அப்ளை பண்ண ஃபார்முலாவை மற்ற எல்லா வேல்யூக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்படியே டவுன் பண்ணுறங்க. டவுன் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஒரு சேட்டாக தெரியணும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இப்போ 10 நம்பர் இருக்கா, அதனால் 10 லைன் இருக்குது. 20 நம்பர் இருக்கா, இதில் நம்மளுக்கு 20 லைன் ஒன்றா லைனாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் ஒரே ஈவனாக ஒரே கலராக அப்படியே நம்மளுக்கு சேட்டுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு லெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட்டை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துருக்குங்க. நம்ம இங்கே லெட்டர் சேஞ்ச் பண்ணுவோம்ல, ஃபாண்ட், அதில் வந்துட்டு ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே சேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் என்ன டைப் பண்ணுறோம்னா ப்ளே பில் அப்படின்ட்டு டைப் பண்ண போகிறோம். ப்ளே பில் பாருங்கள், ப்ளே பில்னு நம்ம டைப் பண்ணோம்னு வச்சுங்களேன். டைப் பண்ணி என்டர் தட்டிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் நம்மளுக்கு சேட்டு கிடச்சிருச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 to 10 லைன் அப்படியே 1 to நம்மளுக்கு கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு அழகாக பார்த்துங்க நம்மளுக்கு சேட்டு கிடச்சிருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்னால இப்போ நான் இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அட்வான்ஸாக இன்னும் நம்மளுக்கு 3Dயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லென்த் வட்டத்தில் நம்ம இந்த கிராஃப்ட்லாம் பண்ணுவோம்ல, எப்படின்னா இந்த டிஜிட்டலு இதில் போய்ட்டு எவ்வளோக்கான இன்க்ரீஸ் ஆகுது டவுன் ஆகுதுன்ட்டு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்வான்ஸாக எப்படி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க மறக்காமல். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.